ஹலோ மக்களே, டுடே ஒரு சூப்பர் கிறிஸ்பி கேரட் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் கேரட் அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய சைஸ் கேரட் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட தோலை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கெலாம் கட் பண்ணுவோம்ல, அந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த கேரட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 3 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுங்க. போதும், ஓவர் குக் பண்ணக்கூடாது. 3 நிமிஷம் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டில் அப்படி இல்லைன்னா வடிதட்டு இருந்துச்சுன்னா அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம கேரட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் போல் நான் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் போட்டு நல்லா தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் ஒரு 1/2 கப் போல் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும், நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த மாவு நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கேரட்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக கிளறி விடுங்க. வேகமாக கிளறி விட்டிங்கன்னா அது உடஞ்சிரும் கேரட்ஸ். மாவு எல்லாம் கேரட்டில் மிக்ஸ் ஆனதும் பிரெட் க்ரம்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவில் இருக்க கேரட்ஸை ஒன்று ஒன்றா எடுத்து பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான், இதே மாதிரி எல்லா கேரட்ஸையும் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது, இல்லைன்னா கேரட் அதில் ஊறி போயிடும். இப்போ ஆயில் நான் முன்னாடியே ஊற்றி வச்சுட்டேன், அது ஓரளவுக்கு ஹீட்டாக இருக்கும். இப்போது இதில் நம்ம கோட் பண்ண கேரட்ஸை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண உடனே நீங்கள் கரண்டி வச்சு கிண்டிடாதீங்க, எல்லாமே தனித்தனியாக போயிடும். அப்புறம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெதுவாக கிளறி விடுங்க. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு கேரட்ஸ் நல்லா கிறிஸ்ப் ஆனதும் நீங்கள் தனியாக அதை எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கேரட் 65 ரெடி. இது நீங்கள் மயோனைஸ் அப்படி இல்லைன்னா கெச்சப் கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்கள் வெறுமனே அப்படி கூட சாப்பிட்லாம், அதுவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த கேரட் 65 ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.